என் திருத்தணிக்கு எனக்கு கிடைச்சிட்டா. என் தங்கம் ரெண்டத்தையும் காப்பாத்திட்டா. எல்லாம் உன் வேண்டுதல்னாலதான். நீ கும்பிட்டுக்கு ஆத்தாவே நேரில் வந்துட்டா பாத்தியா? சரி சார், பாத்துக்கோங்க. நான் கொடுக்குற மெடிசின்ஸ் மட்டும் கரெக்டா கொடுங்க. அப்புறம் 1 வீக் கழிச்சு மறுபடியும் செக்கப்புக்கு வர வேண்டி இருக்கும். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி டாக்டர். ஓகேமா. மாமா குழந்தைக்கு நல்லா ஆயிடுச்சு முத்து மாமா. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ஒன்னால தான் 2 குழந்தைங்க இப்ப சரியா இருக்காங்க. முத்து மாமா பாத்தியா முத்து மாமா, ராத்திரி எல்லாம் அனலா கொதிச்சுது. இப்ப 2 பேருக்கும் சரி ஆயிடுச்சு. முத்து மாமா, பொன்மகளுக்கு இருக்கிற மாதிரியான மச்சம் திருத்தணிகைக்கும் இருக்கும்னு சொன்னாங்கல்ல. இப்ப வரைக்கும் நம்ம பாக்கல. அவனுக்கும் இருக்கான்னு பாத்துடலாமா? வீட்டுக்கு போனா எப்படி இருந்தாலும் ஸ்வேதா பார்க்க விட மாட்டா. சரி, உடனே நீயே பாரு. பாத்தியா முத்து மாமா, இவனுக்கும் அதே இடத்துல மச்சம் இருக்கு முத்து மாமா. இது ஒண்ணு போதும், இது ஒண்ணு போதும் முத்து மாமா. இது நம்ம குழந்தை, நம்ம ரத்தம், நம்ம வாரிசுன்னு நிரூபிக்க இது ஒண்ணு போதும் முத்து மாமா. உடனே ஊரை கூட்டி தகவல் சொல்லு, பெருமையா சொல்லு முத்து மாமா. இது நமக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லு முத்து மாமா. இது பொன்மகள் கூட பிறந்த ரெட்டை குழந்தைன்னு சொல்லு. நம்ம குழந்தை நமக்கு கிடைச்சிடுச்சு. என் திருத்தணிகை எனக்கு கிடைச்சிட்டா. ஏற்கனவே நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். அதை திரும்ப திரும்ப பேசுறது எனக்கே சலிப்பு தட்டுது. ஆத்தா கோவில்ல வச்சு இதோட குழந்தை என் குழந்தை தானு தீர்ப்பாயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள் நடந்துச்சு. அது என்னன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊர் மருத்துவச்சிங்க பெரியவங்க அவங்க சொன்ன மாதிரியே ஒரு குழந்தைக்கு ஜுரம் வந்ததுன்னா இன்னொரு குழந்தைக்கு ஜுரம் வரும். அதே மாதிரி தான் வந்துச்சு. எப்படி? ரெட்டை குழந்தைங்கனால தானே. அது மட்டும் இல்ல, ஒரு குழந்தைக்கு ஒரு இடத்துல மச்சம் இருந்ததுன்னா அதே மாதிரி அதே இடத்துல இன்னொரு குழந்தைக்கும் மச்சம் இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரியும் இருக்கு. ரெட்டை குழந்தைங்களுக்கு தான் இப்படி இருக்கும். நம்ம ஊர் பெரியவங்க சொன்னா அதை நம்பணும். நான் நம்புறேன். உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமா உங்க சந்தேகத்தை நீங்க உறுதிப்படுத்திக்கலாம். அம்மா, குழந்தைய குடுமா குடுமா. அண்ணி வாங்குங்க.
2 குழந்தைக்கும் மச்சம் இருக்கு. இப்போ மச்சம் இருக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, சரிங்களா? ஆனால் ரெட்டை குழந்தைங்கன்னு வரும்போது அதே இடத்துல அதே மாதிரி மச்சம் கண்டிப்பாக இருக்கும், இங்கேயும் இருக்கு. அப்போ ரெட்டை குழந்தை தானே அர்த்தம்? ஆமா தம்பி, நீங்க சொல்றதும் சரிதான் போல இருக்கு. என்ன சரியா இருக்கு? இப்படி மச்சத்தை வச்செல்லாம் குழந்தை ரெட்டை குழந்தைன்னு முடிவு பண்ண முடியுமா என்ன? ஏதோ இது வரைக்கும் பார்க்காத அதிசயத்தை பார்த்த மாதிரி மச்சத்தை பார்த்துட்டு குழந்தைங்க 2 பேரும் ரெட்டை குழந்தைன்னு நீங்களே முடிவு பண்றீங்க? இது பாருங்க, 2 குழந்தைக்கும் அப்பா இதோ இதே முத்தரச மாமா தானே? அப்போ ஒரே மாதிரி மச்சம் இருக்கிறதுல என்ன அதிசயம்? அத கூட யோசிக்காம கண்ணை முடிக்கிட்டு அப்படியே தலையாட்டுறீங்க. ஏமா இவ்வளவு கோவப்பட்டு பேசுற? கோவப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? வெண்ணிலா பெத்த குழந்தைக்கு மச்சம் இருக்கு, அதே மாதிரி எனக்கு பிறந்த குழந்தைக்கு மச்சம் இருக்க கூடாதா என்ன? ஏமா இப்படி பேசுற? எதுக்கு இப்படி தகராறு பண்ற? வேற எப்படிதான் நீ ஒத்துப்ப? இது பாருங்க, இந்த மச்சம் இருக்குன்னு சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது. அறிவியல் பூர்வமா நான் நிரூபிச்சேன்ல DNA டெஸ்ட் எடுத்து, அதே மாதிரி அவங்கள வேணா ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. அதுக்கு வேணா நான் ஒத்துழைப்பு கொடுக்கறேன். எனக்கு, வெண்ணிலாவுக்கு, குழந்தைக்கு 3 பேருக்கும் DNA டெஸ்ட் எடுத்து பாத்துடலாமே. ரிசல்ட் வரட்டும், அப்ப உண்மை என்னன்னு உங்களுக்கு புரியும்ல. நான் இப்போ எவ்வளவு தைரியமா DNA டெஸ்ட் எடுக்க சொல்றேன்ல, அப்பவே உங்களுக்கு புரியலையா நான் தான் அம்மான்னு? ஒருவேளை ரிசல்ட் மாறி வெண்ணிலாதான் அம்மான்னு வந்தா கூட நான் ஏத்துக்கிறேன். அது வரைக்கும் குழந்தைய யாரும் தொடக்கூடாது சொல்லிட்டேன். இது ஏன் குழந்தை. ஏ கலை, குழந்தை கொடு கொடு. ஊர் தலைவரே, ஸ்வேதா அம்மா சொல்றதும் கரெக்ட் தானே? அந்த DNA டெஸ்ட் எடுத்து பாத்திர வேண்டியதானே? முத்தரசு தம்பி, எது எப்படி இருந்தாலும் 6 நாள் தான்ப்பா டைம் இருக்கு. ஆத்தா சந்நிதியில வச்சு வாக்கு கொடுத்துருக்கீங்க, அதை தவற விடக்கூடாது. அதுக்குள்ள என்ன பண்றதா இருந்தாலும் நீங்க பண்ணிடுங்க. அப்ப நாங்க கிளம்புறோம், வாங்கப்பா. வரோம் தம்பி. வெண்ணிலா, விடு. இப்போ ரெட்டை குழந்தைங்கன்றது உறுதியாயிடுச்சு. மற்றவங்க எல்லாத்தையும் இப்போ நம்ப வைக்கணும். நம்ம உண்மையை தான் சொல்கிறோம். அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவேன், புரியுதா? பார்த்துக்கலாம். எப்பவுமே உன்னை நம்பி நீ ஏதாவது செய்வன்னு நம்பிக்கையில இருக்கிற உன் பொண்ணுன்னா, இத்தனை நாளும் நீ எனக்கு கண்டிப்பா எல்லா நன்மையும் செய்வேன்னு தான் நினைச்சிட்டு இருந்த. ஆனா அந்த நம்பிக்கை போயிட்டே இருக்கு. இங்க பாரு, பொன்மகளோட பிறந்த வந்தா அந்த திருத்தணிக்கு அவன் ஏன் குழந்தை. அந்த மச்சத்து மூலமா நிரூபிக்கலான்னு பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அவனை தூக்கணும், அள்ளி அணைச்சுக்கணும்னு மனசெல்லாம் பொங்குது. ஆனா அந்த ஸ்வேதா என் உயிரையே புடுங்கின மாதிரி அந்த குழந்தைய புடுங்கிட்டு போயிட்டா. ஊரறியா நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சோம், அது நடக்கல. எந்த விஷயம் எனக்கு சாதகமா நடந்தாலும் சரி, ஸ்வேதா அதை மண்ணோட மண் ஆக்கிடுறா. இங்க பாரு, எதுவுமே நடக்காம போய் என் முத்த மாமாவை ஸ்வேதாவுக்கு தார வாத்து கொடுக்கற அளவுக்கு ஒரு நிலைமை வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கா அத்தா.
இப்படி என்ன சோதிக்கிற? உன்னை நம்பிதானே நான் முழுக்க முழுக்க இருக்கேன். ஆனா திரும்ப திரும்ப சோதனை மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நான் தவிக்கிறத பார்த்தோம் உன் மனசு இறங்கலல்ல? ஏன் ஆத்தா இப்படி பண்ற? இதுக்கு மேலயும் உன்கிட்ட என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஒன்னே ஒண்ணு, எதுவுமே நடக்கலன்னா இங்க உன் சன்னதிக்கு வந்து அழுது அழுது உயிரை விடுறதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல. திருத்தணிகன்னு அவனை பார்க்க அலைஞ்சு பொன்மகளையும் பார்க்கறது இல்ல. இந்த பிரச்சனையில இந்த 2 பேரும் உயிர் பழிச்சு வந்ததே பெரிய விஷயம். நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஒண்ணுமே புரியல. நான் பேசினதுல குத்தம் இருந்தா என்ன மன்னிச்சுடா அத்தா. எனக்கு வேற வழி தெரியல. அன்பார்ந்த ஊர் பொதுமக்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கொல்லிமலை வைத்தியர் நம்ம கிராமத்துக்கு வந்திருக்காரு. எப்பேற்பட்ட நோயையும் தீர்க்கக்கூடிய மூலிகை வைத்தியத்தை கத்து வச்சிருக்கிற கைராசிக்காரர். நம்ம ஊர் மக்களுக்காக அவர் இங்கேயே தங்கி இருந்து வைத்தியம் பார்க்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம். நமது பக்கத்து ஊர் ஜமீன் பரம்பரையில சின்ன வயசுலயே காணாம போன ஒரு ஜமீன் வாரிசு 20 ஆண்டுகளாக அலைந்து திரிந்து இதுதான் தன் குடும்பம் என்று உணர்ந்து திரும்பி வந்திருக்கிறார். ஆனால் இவன் தான் உண்மையான வாரிசா இல்லை சொத்துக்களை அபகரிக்க வந்தவனா என்று குழப்பம் ஏற்படவே அப்போதுதான் இந்த கொல்லிமலை வைத்தியர் என்ன செய்தார் என்றால் மூலிகை மருத்துவத்தால் இவன் தான் உண்மையான வாரிசு என்று நிரூபித்து விட்டார். இவ்வளவு சக்தி வாய்ந்த வைத்தியரான இவருக்கு யாரும் கண்டுபிடிக்காத மூலிகை கூட இவர் கண்ணுக்கு தெரியுமாம். இப்பேற்பட்ட வைத்தியர் நமது கிராமத்திற்கு வந்திருக்கிறார் என்றால் அது நமது கிராமத்திற்கு எவ்வளவு பெருமை சிந்தித்து பாருங்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை யாரும் விட்டுக் கொடுக்காமல் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கங்க. வைத்தியர் எந்த இடத்துல தங்கி இருக்காரு? நம்ம முனீஸ்வரன் தெருவில் இருக்கிற வைத்தியசாலையில் தான் அவர் இருக்காரு. அங்க போய் பாருங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. சரிம்மா, ஊர் மக்கள் அனைவரும் இதை பயன்படுத்திக்கோங்க. அவங்கள உள்ள வர சொல்ல. சரிங்க ஐயா. ஐயா உங்களை கூப்பிடுறாரு, வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா, உட்காருமா, உட்காரு. சொல்லுமா. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? சரிங்க ஐயா. தம்பி, நீயும் கொஞ்சம் வெளியே இருப்பா. சொல்லுமா, இப்ப சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனை? அது பெரிய கதைங்க. எனக்கு 2 குழந்தைங்க பிறந்துச்சு. ஒரு குழந்தை இறந்தே பிறந்துச்சுன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. என்னால அதை நம்ப முடியல. என் உள்ள உணர்வுல என்னோட இன்னொரு குழந்தை இருக்குன்னு ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆஸ்பத்திரியில வச்சு என் குழந்தைய என் முத்து மாமாக்கு முறை பொண்ணா இருக்கிற ஸ்வேதாங்கிறவ திருடிட்டா. அப்படி திருடி அவளுக்கு தெரிஞ்ச டாக்டரை வச்சு அந்த ரிப்போர்ட் எல்லாம் அவளுக்கு சாதகமா மாத்திக்கிட்டா. அதுக்கப்புறம் ஒரு பொய்யான DNA ரிப்போர்ட்டையும் வாங்கி இந்த ஊருக்குள்ள பஞ்சாயத்துல காமிச்சு பேசி அவளுக்கு பிறந்த குழந்தைதான் திருத்தணிகன்னு நிரூபிச்சுட்டா. அதுக்கப்புறம் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எதுவுமே நடக்கல.
சாத்தல்ல முத்தரசு. இந்த நிமிஷம் வரைக்கும் கற்பனை எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இவர் எனக்கு ஊரறிய உலகறிய தாலிய கட்டி என்ன முழுமையா மனைவியா ஏத்துக்கணும். ஒரே ஒரு வாரம் எனக்கு அவகாசம் கொடுங்க. என் முத்து மாமா குத்தம் இல்லாதவர்னு நான் நிரூபிச்சு காமிக்கிறேன். என் வாயால நானே இப்படி ஒரு வார்த்தை சொன்னேன். அப்புறம் வீட்டுக்கு வந்த ஒரு சாமியாரு திருத்தணிக எனக்கு பிறந்த குழந்தைதான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் 2 குழந்தைக்கும் இந்த மாதிரி மச்சத்தை பார்க்கும்போது 2 மச்சமும் ஒரே இடத்துல இருக்கு. ஆனா அந்த ஸ்வேதா அதையும் மறுத்து DNA டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டா. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எதுவுமே புரியல. அப்படி அந்த DNA டெஸ்ட் கொடுத்தா அதோட முடிவு தெரிய 10 நாள் ஆகுமா. ஆனா பஞ்சாயத்துல நான் பேசி வாங்கின கேடு முடிய இன்னும் 5 நாள் தான் டைம் இருக்கு. நீங்க பக்கத்து ஊரு ஜமீன் வாரிச அவங்க குடும்பத்தோட வாரிசு தான் நிரூபிச்சு குடும்பத்தோட சேர்த்து வச்சத நான் கேள்விப்பட்டேன். அது மனசுக்கு ஒரு நம்பிக்கைய கொடுத்துச்சு. இங்க பாருங்க, 2 குழந்தைக்கு அம்மாவா உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு என் குழந்தை வேணும். உங்களால என் குழந்தைய மீட்டு தர முடியுமா? அம்மா வெண்ணிலா, கவலைப்படாதம்மா. ஒன்னு பண்ணுமா, அந்த 2 குழந்தைகளையும் ஊர் பொதுமக்கள் கூடி இருக்கிற பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வரணும். அந்த பொண்ணையும், அதான் உன்னை ஏமாத்திட்டு இருக்கால, உன் குழந்தைக்கு அம்மான்னு சொல்லி அவங்களும் கூட இருக்கட்டும். நானும் ஊர்ல விசாரிச்சு ரெட்டை குழந்தையா பிறந்த 2 குழந்தைகளையும் ஒரே அப்பா அம்மாவுக்கு வேற வேற பிரசவத்துல பிறந்த அண்ணன் தங்கச்சியா இருக்கக்கூடிய 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு வர சொல்றேன். அவங்கள வச்சு முதல்ல இந்த மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்து நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க குழந்தைங்க மேல இந்த மூலிகையை பயன்படுத்துறேன். அப்ப எல்லாருக்குமே எது உண்மைன்னு எளிதா புரிஞ்சிரும். ரொம்ப நன்றிங்கய்யா. நீ நிம்மதியா போமா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. கண்டிப்பா நிரூபிச்சிடலாம். இத்தனை பேர் இருக்கும்போது உன்னை ஏன் உள்ள கூட்டம் தெரியுமா? என்னையும் அறியாம ஏதோ ஒரு சக்தி என்னை உந்தி தள்ளுச்சு. உன்னை கூப்பிட்டு உன் பிரச்சனை என்னன்னு கேளுன்னு சொல்லுச்சு. அது அந்த ஆத்தா தான்னு நான் உணர்றேம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்குமா. நீ தைரியமா போயிட்டு வாமா. சரிங்கய்யா, போயிட்டு வரேன். நல்லதம்மா. கார்த்தி, ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் கார்த்தி. இதுக்கு மேலே வீட்டுக்குள்ள இதே மாதிரி சூழல் நிலவோடக்கூடாது. ஆமா நீ ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். சீக்கிரம் பண்ணணும். வெண்ணிலா, வெண்ணிலா எங்க? மாமா, வெண்ணிலா பொன்மகளை தூக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா. அவ பாவா கோவிலுக்கு போனாவது அவ பிரச்சனை தீருமான்னு பாக்குறா. தீர்ந்த பாடு இல்லையே. அவளை நினைச்சல முத்துமாமா, பாவமா. மெதுவா, முத்துமாமா. என்ன மாமா, என்னாச்சுன்னு தெரியுமா? பொறுமை பொறுமை. என்ன? கோயிலுக்கு போயிட்டு வெளியில வந்தனா, அப்போ அங்க ஆட்டோல ஒருத்தர் ஸ்பீக்கர் போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. முத்துமாமா, உடனே ஊர்ல பஞ்சாயத்தை கூட்டு முத்துமாமா. இப்பதான் கலைக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பிரச்சனை தீர்ந்து கோயில் கோயிலாக போயிட்டு இருக்கான்னு. நீ கோவிலுக்கு போன நேரம் அந்த சாமி உனக்கு ஒரு வழியை காமிச்சிருக்கு. நான் பஞ்சாயத்து கூட்டுற வழியை பார்க்குறேன். ஃபோன் இங்கே மேலே வச்சிட்டேனா? கூட இந்தாங்கண்ணா.